ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஜிம்முக்கு பக்கத்தில் இந்த திருவிழா போல ரொம்ப நாய்ஸியாக இருக்குது, ரொம்ப கடுப்பாக இருக்குது. ரெக்கார்ட் பண்ணவே ஒரு மாதிரி இருக்குது. மைக் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது போல். ஸோ எஸ், மைக் வாங்கணும் சீக்கிரமாக. இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா, ஷோல்டர்ஸ் ப்ளஸ் செஸ்ட்டு. ஒரு ஷோல்டர் டாமினேட்டட் செஸ்ட் டே. அதாவது ஆக்சுவலாக ஒரு ஷோல்டருக்கு ஒரு 4 வேரியேஷன், செஸ்ட்டுக்கு ஒரு வேரியேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக ரியர் டெல்ட்ஸும் சைட் டெல்ட்ஸும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷோல்டர்ஸ்னால் செஸ்ட்டுக்கு அப்பர் செஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி தான் பண்ணேன் இன்றைக்கி. எஸ், வாங்க பார்க்கலாம். ஷோல்டர் ஒர்க் அவுட்கான வார்ம் தான் பார்க்கணும். பிஃபோர் ஒர்க் அவுட் ஃபஸ்ட்டு ஷோல்டர் கேப் ரிவர்ஸ் தான் பண்ணுறது. இது நீங்கள் ஃப்ரீயாகவும் பண்ணலாம், ப்ளஸ் வெயிட் வச்சுட்டும் பண்ணலாம். லைக் எப்படின்னா, இந்த நாம் சர்க்கிள்ஸ் கைஸ். ஷோல்டர் டேல ஃபஸ்ட் ஒர்க் அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைட் ரைஸ் தான். அதாவது டபுள் சைட் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக நிறைய பேர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க தெரியுது. நான் மோஸ்ட்டாக எப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். லைக் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணால் தான் எனக்கு சைட் ரைஸ், அதாவது சைட் டெல்ஸ் நல்லாவே ஃபோக்கஸ் ஆகும். நல்லாவே சைட் டெல்ஸில் ஃபுல்லாக விழும். இந்த ட்ராப்ஸில் விழாமல், ஃப்ரண்ட் டெல்ஸில் விழாமல் மோஸ்ட் ஆஃப் த டைம் லைக் இப்படி இந்த மாதிரி பண்ணுறது தான் சைட் டெல்ஸில் விழுது. ஸோ நான் இப்போ எப்போவுமே இந்த ஃபார்மில் தான் பண்ணுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபார்மில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக எப்படி சொல்லுறது, ஸ்லைட் பெண்டோட லைட்டாக இந்த ஷோல்டரை சப்போர்ட் பண்ணி, சைட் டெல்ஸை சப்போர்ட் பண்ணி தூக்குற மாதிரி தூக்குங்க. ஃபோர் ஆர்ம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, அண்ட் ரிஸ்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் சைட் டெல்ஸில் ஃபோக்கஸ் பண்ண பாருங்க. அப்போ தான் இன்னும் நல்லா இருக்கும் சைட் டெல்ஸில். கைஸ், சைட் ரைஸ் பண்ணும்போது ஒரு மாடரேட்டான வெயிட்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் ஒரு 8 to 10 மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போக ஆரம்பிச்சிங்கன்னா ஃபார்ம் தப்பாக ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் அவங்களால ஃபார்ம் மெயின்டைன் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி ஷேக் பண்ணி ட்ராப்ஸுக்கு தான் மோஸ்ட்டாக விழும். ஸோ அதனால் என்ன பண்ணிங்கன்னா, மாடரேட்டான வெயிட் எடுத்திங்கன்னா 8 to 10 டிஃப்ரென்ஸ் போங்க. ஒரு லோவான வெயிட், அதாவது லைட்டான வெயிட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 12 to 15 அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஸ் போவேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மை கரெக்டாக வச்சுக்க பாருங்கள். ட்ராப்ஸில் விடாத அளவுக்கு பார்த்துக்குவேன். ஒரு
3 to 4 செட்ஸ் எனக்கு தான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வார்ம் அப் செட்டு ப்ளஸ் 2 செட்ஸ் போட்டாலும் ஓகே, 3 செட்ஸ் போட்டாலும் ஓகே. ஃபார்ம் வந்து முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக வச்சுக்குவேன். ஃபார்ம் தான் முக்கியம் சைட் ரைஸில். ஃபார்ம் வந்து எப்பவுமே மெயின்டைன் பண்ண பாருங்க ஒழுங்காக. கைஸ் ஷோல்டர் டேல நம்மளோட செகண்ட் ஒர்க் அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் செஸ்ட்டு, அதாவது செஸ்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க் அவுட் இருக்குது. ஸோ இன்க்ளைன் செஸ்ட்டு சூப்பர், இந்த ஒர்க் அவுட் வந்து சூப்பர் செட் ஒர்க் அவுட்டு. இன்க்ளைன் செஸ்ட்டு இன்க்ளைன் செஸ்ட் ப்ரெஸ்ஸு ப்ளஸ் டிக்ளைன் செஸ்ட் ப்ரெஸ்ஸு ரெண்டுமே சேர்த்த மாதிரி சூப்பர் செட்டில் போட போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாடரேட்டான வெயிட் எடுத்துகிட்டு கம்மி வெயிட் முடிஞ்ச அளவுக்கு எப்பவுமே ஒரு மாடரேட்டான வெயிட் எடுத்துகிட்டு புஷ் பண்ணுங்கள். சூப்பர் செட்லாம் புஷ் பண்ணும்போது கொஞ்சம் மாடரேட்டாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெவியெல்லாம் புஷ் பண்ண தேவை. ரெப் ரேஞ்சும் ஓரளவுக்கு நார்மலாக வச்சுக்கோங்க. அண்டு செட்ஸும் ஓரளவுக்கு 3 to 4 தான் மேக்ஸிமம். இருந்தாலே போதும், நல்லாயிருக்கும், நல்லா ஒரு பம்ப் கிடைக்கும், சூப்பராக இருக்கும். எஸ் இங்கே வந்து எனக்கு ஃபுல்லாக பின்னாடி வந்துடுவா. ம் கைஸ் நம்மளோட தேர்ட் ஒர்க் அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல் ஹெல்த் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி ரியல் ஹெல்த் ப்ளீஸாக. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மோஸ்ட்டாக வந்து 2 பெல்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ணி போட மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு யூனியன் ஹெல்த், அதாவது தனித்தனி பெல்ட்டு தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். 3 ஹேண்டாக தான், இன்னொரு கை தான் பண்ணுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது வந்து நல்லாவே ஒரு முன்னாடி டெல்ட்டில் விழும், ரியல் டெல்ட்டில் பக்காவாக விழும், ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 4 செட்ஸ் வச்சுக்கோங்க. ரெப் ரேஞ்சும் மாடரேட்டாக வச்சுக்கோங்க, ஒரு 8 to 12, 8 to 15 அதுக்குள்ளே வச்சுக்கோங்க. அண்ட் எஸ் இது ரொம்ப நல்லாயிருக்கும், எஃபெக்டிவாகவும் இருக்கும். கைஸ் இது ட்ரை பண்ணுறாங்க எப்படின்னா இப்படிதான். கைஸ் நம்மளோட அடுத்த ஒர்க் அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டட் சைட் ரைசஸ். சிங்கிள் ஹேண்ட் சைட் ரைஸ் தான் பண்ண போகிறோம். ரோப்பில் தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் சைட் ரைஸுக்கு. ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோடு வந்து அவ்வளோவா பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ரெப்ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபோக்கஸ்டாக போட பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். அந்த ஒரு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஹேண்ட் எங்கே வருதோ அங்கே வந்து இந்த பாரை செட் பண்ணிக்கோங்க. இந்த ரோப்பை செட் பண்ணிவிட்டு இங்கே வந்து புல் பண்ண பாருங்க. லைக் இந்த மாதிரி ஸ்லோவாக கண்ட்ரோலாக போடும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸ்லோவர் கண்ட்ரோலாக ட்ரை பண்ணி பாருங்க.
கைஸ் நம்மளோட அடுத்த ஒர்க் அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புல் தான். ஃபேஸ்புல் வந்து நான் மோஸ்ட்டாக எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெஞ்ச் போட்டுட்டு லைனில் படுத்துட்டு ரிவர்ஸில் அப்படியே அப்படியே பிடிச்சி இழுக்கிற மாதிரி ரியர் டெல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணோம். இந்த ஒர்க் அவுட் ரொம்ப நல்லா எஃபெக்டிவாகவும் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாடரேட்டான வெயிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3 to 4 செட்ஸ் 8 to 12 ரெப் ரேஞ்சில் பண்ண பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த புள்ளி ஃபுல்லாக லாக்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த புள்ளி ப்ளஸ் இது கரெக்டாக மாட்டியிருக்கா, அந்த ஹூக்கெலாம் கரெக்டாக இருக்கா, எல்லாமே பக்காவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் லைனிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு எதுவுமே அவ்வளோ சீக்கிரத்தில் தெரியாது. ஸோ பயங்கர ரிஸ்க் இது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரிஸ்க் இல்லாமல் ஸ்டாண்டிங்கில் கூட பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணுவேன், இதெல்லாம் ஓகே பக்காவாக இருக்குது அப்படின்ற போது நீங்கள் ரிஸ்க்கெலாம், அதாவது ரொம்ப ரிஸ்க்கோட படுத்துட்டு கூட பண்ணலாம். ப்ளஸ் இந்த ஒர்க் அவுட் வந்து கொஞ்சம் ரிஸ்கியான ஒர்க் அவுட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாண்டிங்கில் பண்ண பாருங்கள். அப்படின்னா சிட்டர்லேயே பிடிச்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எஸ் கைஸ், நம்மளோட நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஃபேவரட் தான், அர்னால்ட் ப்ரெஸ் தான். அர்னால்ட் ப்ரெஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு மாடரேட்டான சொல்ல முடியாது, லைட்டான வெயிட் வச்சுட்டு ஒரு 10 to 15 அந்த ரெப்ரேஞ்ச் கவுண்டில் பண்ணாவே நல்லாயிருக்கும். எப்படி சொல்கிறது, முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மை கரெக்டாக பண்ண பாருங்கள். ரொம்ப ஃப்ளைங்லேயும் இல்லாமல் லைக் ஒரு ஸ்டிஃப்டாக வச்சுட்டு ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹெவியாலாம் புஷ் பண்ணாதீங்க. ரொம்ப ஹெவி வெயிட்ஸ் இந்த மாதிரி எதாவது புஷ் பண்ணாமல் ஒரு மாடரேட்டான வெயிட்டு ப்ளஸ் ரெப்ரேஞ்சும் ஒரு மாடராக ஒரு 10 to 15 இருந்தாலே போதும். எப்படி